2025ல டிஎன்ஏ கவுன்சிலிங் மூலிமா இன்ஜினியரிங் ஜாயின் பண்ண போகிறீங்களா? கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆக போதா, டிக்ரீஸ் ஆக போதான்னு கண்டிப்பாக பல மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஸ்ட் இருக்கீங்க. உங்களுக்கான வீடியோ தான் இது. அதுக்கு முன்னாடி நம்ம இந்த வீடியோ சேவ் பண்ணி வச்சுங்க. இன்ஜினியரிங் தான் ஜாயின் பண்ண போகிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருங்க. கட் ஆஃப் வந்து பார்த்தோன்னா நம்ம எதை பேஸ் பண்ணி சொல்ல முடியும்னா, ரேங்க் லிஸ்ட் வந்ததுக்கப்புறம் தான் இன்க்ரீஸா டிக்ரீஸான்னு சொல்ல முடியும். அதுக்கு முன்னாடி ஒரு கணிப்பு தான் இது. உங்களுக்கு இது ரிசல்ட் வந்ததை வச்சு நம்ம அனலைஸ் பண்ணி இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். இந்த வருஷம் ரிசல்ட்டில் மேக்ஸில் வந்து பார்த்தோன்னா 3000க்கு மேற்பட்ட மாணவர்கள் வந்து பார்த்தோன்னா சென்டம் எடுத்திருந்தாங்க. கெமிஸ்ட்ரியும் வந்து பார்த்தோன்னா 3000க்கு மேற்பட்ட மாணவர்கள் வந்து பார்த்தோன்னா சென்டம் எடுத்திருந்தாங்க. ஃபிசிக்ஸில் வந்து பார்த்தோன்னா 1000க்கு மேற்பட்ட சென்டம் எடுத்தாங்க. இதனால் வந்து பார்த்தோன்னா ஒரு 0.5 வந்து பார்த்தோன்னா 1லேருந்து 0.5 வந்து பார்த்தோன்னா கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆக அதிக வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா போன வருஷம் வந்து பார்த்தோன்னா 200க்கு 200 கட் ஆஃப் வந்து பார்த்தோன்னா வெறும் 60 மாணவர்கள் தான் இருந்தாங்க. இந்த வருஷம் அனலைஸ் படி இதுபடி பார்த்தோன்னா நமக்கு வந்து பார்த்தோன்னா 150லேருந்து 200 மாணவர்கள் வரையும் இருக்க வாய்ப்பு இருக்குது. இந்த கட் ஆஃப் அடிப்படையில் பார்க்கும்போது அண்ணா யூனிவர்சிட்டி சிஇஜி கேம்பஸ், எம்ஐடி, எஸ்எஸ்என், பிஎஸ்ஜி காலேஜ்லாம் வந்து பார்த்தோன்னா கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆக அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ இதே போல் அடுத்தடுத்து வர காலேஜ் எல்லாமே இன்க்ரீஸாக தான் ஆகும். ஸோ இந்த வருஷம் கண்டிப்பாக கட் ஆஃப் வந்து பார்த்தோன்னா டெஃபினெட்லி இன்க்ரீஸ் தான். ஸோ 180, 170, 160, 150 உங்கள் எல்லாருக்கும் நல்ல கல்லூரி கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் வந்து பார்த்தோன்னா பொறுமையாக இருக்கணும் டிஎன்ஏ கவுன்சிலிங்கை பொறுத்த வரைக்கும். ஸோ எல்லாருமே கவுன்சிலிங் அப்ளை பண்ணிவிட்டு பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ்னால் நம்ம நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். அடுத்து என்ன வீடியோ போடலான்றதை நீங்களே கமெண்ட்டில் தெரிவிங்க.